சிந்து வந்து தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்காங்க. அதை பார்த்து வந்து டாக்டர் வந்து சிவா என்ன பண்ணுறாரு, ஏன் சிந்து இப்படி பண்ணிகிட்ருக்க, எதுக்காக இப்போ வேலை பார்த்துட்ருக்க அப்படின்னோடனே, பரவாயில்ல டாக்டர் அப்படி நானும் பார்த்துட்ருக்கேன், நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன டாக்டர் இது ஒரு வேலையா, நான் இதை சொல்லலை, நீ ஏன் மறைச்ச எல்லா விஷயத்தையும் என்கிட்ட அப்படின்றாங்க. அதை கேட்டு என்ன விஷயம், ஒன்றும் தெரியாத மாதிரி பேசாத சிந்து, எல்லா விஷயத்தையும் நான் பைரவி தான் இதை பண்ணேன்னு ஏன் என்கிட்ட சொல்லலை, எவ்வளோ வாட்டி உன்னை நான் காயப்படுத்தியிருக்கேன், எவ்வளோ வாட்டி உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இருக்க, நான் எவ்வளோ வாட்டி உன்னை வந்து திட்டியிருக்கேன். என்னோட இங்கே பாரு டாக்டரே, நான் உனக்கு எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, அதுக்கு இந்த திட்டெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, நீ எவ்வளோ வேணாலும் என்னை திட்டு, ஏன்னா நான் பண்ண பாவம் அப்போது குறையுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு. என்ன சிந்து இப்படிலாம் பேசுகிற, வேறு என்ன பேசுகிறது, நான் 1000 நல்லது பண்ணாலும் சரி, நான் அந்த ஒரு விஷயம் உனக்கு நான் பண்ண பாரு, அதுதான் எனக்கு வந்து பெரிய வந்து வழியாக இருக்குது டாக்டரே, அதெல்லாம் எனக்கு உனக்கு சொன்னால் புரியாது டாக்டரே, ஒவ்வொரு நொடியும் அதை பற்றி தான் நான் யோசிச்சுட்ருப்பேன், நம்ம இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருப்பேனுமே, ஆனால் டாக்டர் என்கிட்ட வந்து நல்லா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கவலையாக இருக்கும். ஆனால் இப்போ திட்டின பாரு, நீ எப்போ பார்த்தாலும் என் மேலே எரிஞ்சு விழுந்த பாரு, அப்போ உண்மையிலே எனக்கு ஒரு தண்டனை சின்ன தண்டனையாவது கிடைச்ச மாதிரி மனசு திருப்தியாக இருந்தது, அப்போது நான் திட்டிகிட்டே இருக்கணுன்ற. ஆமாம் டாக்டர் திட்டிகிட்டே இரு, ஆனால் அப்பப்போ எனக்கு கொஞ்சம் சாந்தமாகவும் பேசு, ஏன்னா சும்மா திட்டிகிட்டே இருந்தேனாலும் எனக்கு ஒன்றும் புரியல டாக்டர் அப்படின்னோடனே சிரிக்கிறாங்க. ஏன் சிந்து இப்படி இருக்க, நீ இப்படி இருந்தால் எப்படி சிந்து, என் அம்மா பேச திருப்பி பேசி சிந்து, அவங்களுக்கு பதில் சொல்லு, அவங்க ஏதாவது தப்பு செஞ்சால் அவங்களுக்கு சுட்டி காட்டு, உன் தங்கச்சி பைரவி பாரு என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அவளை பார்த்து நீயும் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி போல்டாக இருக்கணும் சிந்து அப்படின்னு. ஐயோ பைரவி மாதிரிலாம் நான் இருந்தேன்னா அவ்வளோதான், அந்த மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாதுப்பா அப்படின்னோடனே, ஏன்னா சிந்து இப்படி இருக்கியோ தெரியல, எல்லாருக்கும் விட்டு கொடுத்து போகலாம் தப்பு கிடையாது, ஆனால் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ எதிர்த்து நிற்கணும் சிந்து, அது கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்றாரு. சரி சிந்து, என்ன பண்ணிட்டுருக்க, வேலை பார்த்துட்ருக்கேன் டாக்டர், நாளைக்கு கோயிலுக்கு போகணுன்னு வந்து பெரியத்தை சொல்லியிருக்காங்கல்ல, கோயிலுக்கு ஆமாம் காலையிலே போகணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு, இந்த புடவை நல்லா இருக்குமா டாக்டர், நான் கட்டிக்கிட்டோமா அப்படின்னு. ரொம்ப நல்லாயிருக்கும், கட்டிக்க சிந்து அப்படின்றாரு. ஏன் சிந்து நீ இப்படி இருக்க, என்ன டாக்டர் இவ்வளோ பேர் உன்னை காயப்படுத்தினாலும் நீ மறுபடியும் வந்து அவங்களுக்கு ஏன் நல்லதே நினைக்கிற அப்படின்னோடனே, பரவாயில்ல டாக்டர் இதில் என்ன இருக்குது, நான் செஞ்ச தப்புக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்ட்டு போகிறாங்க. அதை கேட்டு மனசு கஷ்டப்படுறாரு நம்ம சிவா. அடுத்து வந்து எல்லாருமே வந்து காலைல கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்து எல்லாருமே கிளம்பும்போது நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து பைரவி பார்த்து சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து, இங்கே பாரு மகா, எல்லோரும் கிளம்பும்போது நீயும் கிளம்பணும், இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது சரியா அப்படி சொல்லிட்டு அன்னபூர்ணி திட்டுறாங்க. அடுத்து எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு சாமியை வழிபடுறாங்க. அப்போ வந்து கரெக்டாக என்ன பண்ணுறாரு நம்ம சிவா வந்து சிந்துக்கு வந்து அங்கே பூ வாங்கி கொடுக்குறாரு. அதே மாதிரி அவங்கள ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாரு. சிந்து வந்து கீழே விழ போகிறாங்க, ஆனால் வந்து சிவா வந்து தாங்கி பிடிச்சி அவங்கள பத்திரமா கூட்டிகிட்டு போகிறாரு. இதை பார்த்து அன்னபூர்ணி நிம்மதி அடைகிறாங்க. பரவாயில்ல சிவா நல்லா பார்த்துக்கிறான் சிந்துவை அப்படின்னு சொல்லிட்டு, சிந்து இதுக்கப்புறம் எங்களோட உதவியே தேவைப்படாது, சிவாவையும் நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து மகா செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து டாக்டரே இங்கே கொஞ்ச நேரம் உட்காரட்டுமா அப்படின்றாங்க. உட்கார் சிந்து அப்படின்னு சொன்னபோது அப்படியே உட்கார முடியாமல் கஷ்டப்படுறாங்க. சிவாவை ஹெல்ப் பண்ணி உட்கார வைக்கிறாரு சிந்துவை. திருநீர் வைக்காமல் இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து திருநீர் வச்சு விடுறாங்க. சிவாவும் வந்து சரி நீ எனக்கு திருநீர் வச்சா நான் உனக்கு குங்குமம் வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விடுறாரு. சந்தோஷம் தாங்க முடியல சிந்துவுக்கு, அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. டாக்டரே நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் டாக்டரே, இந்த சந்தத்துக்கு அளவே இல்லை, நீ பழையபடி என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்ட, எனக்கு இது போதும், நீ தப்பே செய்யலே சிந்து, உங்ககிட்ட பேசாமல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றாரு. அதை கேட்டு நெகிழ்ச்சி அடைகிறாங்க. இங்கே வந்து பைரவி வந்து வந்து என்ன பண்ணுறாங்க, ஆறுமுகத்துக்கிட்ட சொல்கிறாங்க, என்ன சும்மா என் பின்னாடி வந்துட்டுருக்க அப்படின்னோடனே, என்னப்பா இது, நான் சாதாரணமாக தான் நடந்தேன், நீ பின்னாடி வர நினைக்கிறேன், நாங்கள் பார்த்தியா சிந்துவும் சிவாவும் எப்படி வந்து அந்யுன்யமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு தான் கொடுத்து வைக்கல, இருந்தாலும் கொஞ்சம் கூடவாது நிற்கிறேனே, அது கூட அலோவ் பண்ண மாட்டல, எப்படி வந்து பைரவி அப்படின்னோடனே, ரொம்ப ஓவராக போவாதேனா, அவங்க வேறு நீ வேறு, சும்மா ஓவராக பண்ணாத அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து, என்ன பைரவி இப்படி சொல்கிற, நான் வேணா உனக்கு பூ வச்சு விட்டுமா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு வைக்க தெரியும், எனக்கு கை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பூ வைக்கிறாங்க. சரி குங்குமமாவது வச்சு விட்றேனே, அதுவும் எனக்கு கை இருக்குது நான் வச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ நான் எதுவுமே செய்யக்கூடாதா, எதுவும் செய்யக்கூடாது, எதுக்கு வந்த சாமி கும்பிட்டு தானே வந்த, அந்த வேலையை மட்டும் பாரு, சும்மா என்கிட்ட பூ வச்சு விட்டுமா பொட்டு வச்சு விட்டுமா கேட்டுட்ருக்காத, உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு சும்மா என் பேச்சுக்கு வந்து அவ்வளோதான் ஒன்று அப்படின்றாங்க. அது கேட்டு செம்மையாக என்ன பண்ண தவிக்கிறாரு.